Hi everyone, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து இந்த மேக்கப் லுக் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இது முன்னாடியே வந்து நான் எடுத்து வச்சுட்டேன், பட் சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால நான் உங்களுக்கு போட முடியல. ஸோ 25th கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு உங்களுக்கு லைக் 8 o'clock 9 o'clock வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெரி வெஸ்டர்னி கைண்ட் ஆஃப் லுக் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபவுண்டேஷனே ஆஸ் அ கன்சீலராக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நாய்க்காலேருந்து என்னுடைய ஷேட் வந்து 7, 8, 9 எது இருந்தாலும் எனக்கு மேட்ச் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை செட் பண்ணுறதுக்காக நான் வந்து என்னோடய காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். காம்பேக்ட் வந்து மேப்ளின் ஃபிட் மீலேருந்து லைக் நார்மல் காம்பேக்ட் வரும் இல்லையா, அதுதான், லூஸ் பவுடர் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேவரட் ஐஷேடோ பேலட் மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு என்னோடய அபவ் த க்ரீஸ் தான் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸஸ் கனடா அல்டைம் ப்ரோ ஜெல் காஜல் எடுத்துகிட்டு ஒரு ரேண்டமாக ஒரு லைன் மாதிரி போடுறேன். லைக் ரொம்ப ப்ராப்பர் லைன் கிடையாது, ரேண்டமாக போட்டுக்கோங்க. பிகாஸ் எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்மட்ச் பண்ண போகிறோம். ஸோ அதே இருக்க ஆப்ளிகேட்டர்லேயே நான் ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ரீசெண்டாக எடுக்காமல் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சேன். ஸோ அதனால தான் என் ஸ்கின் இப்படி இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ திருப்பியும் வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு அதை ஹார்ஷ் லைன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 2 கண்லேயும் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ ஐப்ரோஸும் நான் இப்போ ஃபில் பண்ண போகிறேன். லைக் வெரி ரேண்டம் தான். நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்படுறது தான். ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷனில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். லைக் ஒரு டிஃபைன் லுக்காக இருக்கும். ஸோ பாருங்கள் இவ்வளோ நீட் அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பூலி வச்சு நான் வந்து என்னோடய ஐப்ரோஸை வந்து இது பண்ணிக்கிறேன், ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் மஸ்காரா வந்து கொஞ்சம் லைட்டாக தான் போட்டுக்கிறேன். பிகாஸ் நான் ஃபால்ஸீஸ் ஒட்ட போகிறேன் ஆஃப் கேமரா. ஸோ பாருங்கள் ஃபால்ஸீஸ் போட்டு ரொம்பவே அழகாக இருக்குது கண்ணு. பிகாஸ் எனக்கு வந்து ரொம்பவே லேஷஸ் கம்மி. ஸோ அதனால் இது ஆப்ஷனல் தான், ஃபால்ஸீஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மஸ்காரா இருந்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் ப்ரைமருக்காக நான் வந்து லாக்மி ப்ளூ பர்ஃபெக்ட் ப்ரைமர் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு பார்த்திங்கன்னா நான் நாய்க்கா ஆஸ் வெல் அஸ் லாரியல் இன்ஃபாலிபிள் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நாய்க்கா வந்து இப்போ கொஞ்சம் டேன் ஆகிற மாதிரி, ஐ மீன் கலர் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஃபேரான மாதிரி இருக்குது. லைக் ஒரு லைட் கம்ப்ளெக்ஷன் வந்த மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து ஓவர் லைட். நான் வாங்கும் போதே ரொம்ப லைட் அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் வந்து லாரியால்து. ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே கன்சீலர் அந்த மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் எனக்கு ஃபவுண்டேஷனே போதும். அப்போதைக்கு டார்க் சர்க்கிள்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் எதுவும் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரிக் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட செட்டிங் ஸ்ப்ரே இல்லைன்னா உங்கள் டோனரே நீங்கள் வந்து செட்டிங் ஸ்ப்ரேயாக யூஸ் பண்ணிக்கலாம் செட் பண்ணுறதுக்காக உங்கள் ஃபேஸை. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு க்ரீம் ப்ளஷ் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு லிப்ஸ்டிக் பிங்க் கலர்லேருந்து ஒரு இது வந்து NY பேன்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. NY பே க்ரையான் லிப்ஸ்டிக்லேருந்து எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எங்கெங்கெல்லாம் எனக்கு வேணுமோ அங்கங்கெல்லாம் ஜஸ்ட் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ போடிங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து லாங் ஸ்டேயாக இருக்கும் தென் பவுடர் ப்ராடக்ட்ஸ் விட. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். லைட்டாக தான் செட் பண்ணிக்கிறேன், ரொம்ப இல்லை. அதே காம்பேக்ட் வச்சு தான் நான் செட் பண்ணிக்கிறேன். ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருந்தீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி அவாய்ட் இட். நெக்ஸ்ட் ப்ளஷ்க்காக அந்த க்ரீம் ப்ளஷ்ஷை செட் பண்ணுறதுக்காக நான் என்னோடய மேப்ளின் கலர் ஷோ ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா மேக்லேருந்து யூஸ் பண்ணேன். நான் ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணேன். பிகாஸ் இட்ஸ் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ 1900 ஒரு லிப்ஸ்டிக் அது. ஸோ அதனால் இது வந்து
ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக் நான் வாங்கியிருக்கேன். லைக் இது ரொம்பவே சூப்பரான லிப்ஸ்டிக், லவ் ப்ளான்னு சொல்லுவாங்க. ஸோ லைட்டாக தான் நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய லிப் லைனர் வச்சு நான் என்னோடய லிப்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் எஜ்ஜி லுக் கொடுக்கறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக்லேருந்து லாட்டின் லவர் அந்த மாதிரி ஒரு ஷேட். சச் அன் அமேசிங் ஷேட். அவங்க வெரைட்டிஸே சூப்பராக இருக்கும். பேக்கோட டெஃபினட்டாக ட்ரை பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் நியூட் பண்ணுறதுக்காக நாய்க்காவோட ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன் அல்ட்ரா மேட் ரேஞ்சிலேருந்து. நெக்ஸ்ட் ஹைலைட்டருக்காக சேம் நாய்க்கா பேலட்லேருந்தே நான் வந்து ஹைலைட்டடாக யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ரொம்ப ஹைலைட்டட் பிளிங்கியாக எனக்கு தேவை இல்லை. ஸோ அதனால் அங்கே ஒரு நேச்சுரல் ஹைலைட்டர் மாதிரியே இருக்கும் ஐஷேடோலேயே. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக் கைஸ். ஒரு ஜாக்கெட் போட்டுக்கிட்டேன் அண்ட் என் ஹேரை வந்து ஜஸ்ட் ஒரு பன் மாதிரி நானே க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்டு என்னோடய இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச் எனக்கு கிடைக்கல இதே கலருக்கு. பட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு அமேசிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், ஸ்டே டியூன்ட்.